சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. விஜயுடன் 4 பெரிய கட்சிகள் கூட்டணி அழைப்பு, திடீர் வெளியான செய்தி. இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். குறிப்பாக விஜய் யாருடன் கூட்டணிக்கு செல்ல போகிறார்கள், எந்தெந்த கட்சியிலிருந்து விஜய் அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது அப்படின்றது தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தயவு செய்து காணொலியை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் கிட்ட நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கட்சிகள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையிலும், நிறைய விதமான கட்சிகள் பலவிதமான யுத்திகளையும் கையாளுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லப்போவது யார் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் மக்களிடையே இருப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 தேர்தலில் வெல்லப்போவது எந்த கட்சி அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி குறித்தும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு 4 பெரிய கட்சிகளிடமிருந்து கூட்டணி அழைப்பு வந்திருக்கிறது. அது எந்தெந்த கட்சி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக விஜய்க்கு எவ்வளவு ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு. ரசிகர்கள் தற்பொழுது தொண்டர்களாக கூட மாறி இருக்கிறார்கள். சரிங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸிடம் பார்த்தீங்கன்னா கூட்டணி அழைப்பு வந்ததாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி, அதாவது தற்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுத்ததாக சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நேரடியாக, அதாவது பார்த்தீங்கன்னா பிஜேபி குறிப்பாக என்டி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை போட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்களை என்டி கூட்டணியில், அதாவது பார்த்தீங்கன்னா பாரத ஜனதா கட்சி கூட்டணியில் செல்வாரா அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை எப்படியாவது கட்சியில் சேர்க்க வேண்டும், அப்போ தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான யுத்தியை கையாளுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கரூரில் நடந்த விவகாரத்தில் விஜய் அவர்களை தப்பிக்க வைப்பதற்காக அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஃபோன் போட்டு பேசி உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. இதுவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைக்க ஒரு யுத்தி தான் அப்படின்ற மாதிரியாக பார்க்கப்படுகிறது. விஜய் அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. கடூர் விவகாரத்தில் தப்பிக்க வேண்டுமென்றால் விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரியான யுத்தியை அவர் கையில் எடுப்பது தான் அவருக்கு அழகு அப்படின்ற மாதிரியான அரசியல் விமர்சனங்கள் சொல்கிறாருங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வகிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் என்டி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஓபிஎஸ் மற்றும் சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களும் பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு அழைத்திருக்கிறார்கள். 4 பெரிய கட்சிகள் என்னென்னு பாருங்கள். குறிப்பாக காங்கிரஸ், அப்புறமா எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை அதாவது இந்த 4 பெரிய கட்சிகளும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைத்திருப்பதாகவும், இதில் விஜய் எந்த கட்சியுடன் கூட்டணி வகிப்பார், கூட்டணி விஜய்க்கு சாதகமாக இருக்குமா இல்லை விஜய்க்கு பாதகமாக இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். விஜய் அவர்கள் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த கரூர் சம்பவத்துலேருந்து வெளியே வரல. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் முடிந்ததுக்கு பிறகு, அதாவது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைலாம் முடிந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக தகவல் வெளியாகிறது. நம்ம அதெல்லாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். மக்களாகிய உங்கள் கருத்து என்னவாக இருக்குது, விஜய் அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணிக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். இது போல் அப்டேட்டில் நீங்கள் அரசியல் அப்டேட்டில் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.